Praise the Lord. This is Pastor Conrad DeFries with our Bible study for today. இந்த நாளின் வேத பாடத்திற்காய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிற என்னுடைய பெயர் கான்ராட் டிஃப்ரீஸ். The title of our Bible lesson today is Important Facts About Faith. இந்த நாளிலே நான் பேச விரும்புகிற தலைப்பு விசுவாசத்தை குறித்தான முக்கியமான சத்தியம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Faith is a spiritual force just like gravity is a natural force. எப்படி உலகத்தின் இழுப்பு சக்தி உலகத்தின் மைய வல்லமையாய் இருக்கிறதோ அதே வண்ணமாய் ஆவிக்குரிய வல்லமையாய் காணப்படுகிறது விசுவாசம். Just as gravity has certain natural laws or principles, so faith has spiritual laws and principles. எப்படி இழுப்பு சக்திக்கு என்று சொல்லி சில சூத்திரங்களும் சட்டங்களும் காரியங்களும் இருக்கிறதோ அதே வண்ணமாய் விசுவாசத்தின் செயல்பாட்டிற்கும் சில சட்டங்களும் சில காரியங்களும் உண்டு. When we talk about a law, we're talking about a principle that if you use it the right way, you can always predict the same results at the end. பாருங்க, இதை சரியான முறையிலே பயன்படுத்துவோமானால் முடிவிலே சரியான பதிலை நம்மால் பார்க்க முடியும். Just there are laws of electricity. If you learn the laws of electricity, you can use electricity to do many wonderful things. அந்த எலக்ட்ரிசிட்டி அல்லது கரண்டை குறித்தான அந்த சட்ட நுணுக்கங்களை அது எப்படி செயல்படுத்தணும் எப்படி செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதனுடைய நுணுக்கங்களை நம்ம அறிந்து கொள்வோமானால் அந்த கரண்ட் மிக மிக ஆசீர்வாதமான வல்லமை ஒன்றாய் காணப்படும். If you don't use the laws of electricity correctly, then you will not have the benefits of it. இந்த கரண்டுடைய வல்லமையை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் இதனுடைய பயனை நம்மால் சரியான முறையில் பயன்படுத்த முடியாது. The Bible talks about faith. It talks about the law of faith. இந்த விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தின் காரியங்களை குறித்தும் வேதம் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. When you receive Jesus as your Savior, according to Romans 12 and verse 3, you receive a measure of the God kind of faith. இன்னைக்கு வேதத்தின் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது தேவ விதமான விசுவாசத்தை கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிறார். Everyone that is born again receives the same measure of faith when they are born again. ஒவ்வொருவரும் மறுபடி பிறக்கும் பொழுது ஒரே அளவின் கோலின்படி விசுவாசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். But it is up to each person how much their faith will grow. ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில்தான் அவர்களுடைய விசுவாசம் எவ்வளவு வளர்கிறது என்பதை நாம் கணக்கிட முடியும். But when you're born again, you have the same divine nature in your spirit that God has. நீங்க மறுபடி பிறக்கும் போது தேவன் எவ்வளவு ஆவிக்குரிய தன்மை உடையவராய் இருக்கிறாரோ அதே அளவின் கோலின்படியான தன்மையும் கிருபையும் கர்த்தர் நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். The Bible tells us as newborn babes desire the milk of the word that we may grow thereby. வேதம் சொல்லுகிற புதிதாய் பிறந்தவர்களைப் போல் பாலை குடிக்கிறவளாய் என்று நாம் வாசிக்க முடியும். Everyone does not grow at the same rate as the other people grow. எல்லா மனிதர்களும் மற்றவர்கள் எப்படி வளர்கிறார்களோ அதே வண்ணமாய் வளர்வதில்லை. You must learn to feed your faith and exercise your faith to get it to grow more. நீங்க அதிகமாய் வளர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் உட்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். விசுவாசத்திற்கு சில உத்தியோகங்களை கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளருகிறதை உங்களால் பார்க்க முடியும். Just as natural babies, if they will eat the proper food and exercise,
they will grow stronger quickly. நல்ல சாதாரணமான ஒரு குழந்தை நல்ல ஆகாரத்தை அதுக்கு தொடர்ந்து கொடுத்து அதற்கு வேண்டிய எக்ஸசைஸுகளை அந்த குழந்தை செய்து கொண்டே இருக்குமானால் மற்ற பிள்ளைகளை பார்க்கலும் வேகமாய் அந்த குழந்தை வளர்கிறதை நம்மால் பார்க்க முடியும். It is the same way spiritually. As a spiritual babe, you have to take in the Word of God and then exercise it and act upon it. அதே வண்ணமாக தான் ஆவிக்குரிய குழந்தைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய ஆகாரமாக வேத வசனத்தை உட்கொள்வது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவது மிக அவசியம். Some people have been Christians for many years, but they do not feed their spirit the Word of God and exercise it, so they are still weak Christians. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் உட்கொள்வதும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில அபியாசிப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பலவீனமான கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்கள். When you receive Jesus as Savior, He makes you a new babe in Christ, but it's your responsibility to do what things you need to grow spiritually. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது நீங்க புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல விசுவாசத்தில் பிறக்கிறீங்க. ஆனால் நீங்க வளர வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது, உங்கள் செயல்பாடாய் இருக்கிறது. You have the God kind of faith that God has, but it's in a baby stage. நீங்க தேவ விதமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் குழந்தையின் அளவிலே அவை காணப்படுகிறது. Just like a little baby, the mother gives birth to the baby, but then the baby must do the eating after that. எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ, அதே போல கர்த்தர் அவளுடைய சாயலிலே நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை ஆகாரம் உட்கொள்ள வேண்டும். So it is our responsibility to feed on the Word of God and act upon the Word of God in order to grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவ ஆகாரமாகிய தேவ வசனத்தை அனுதினம் வாசிக்கிறவளாய், தியானிக்கிறவளாய், அதை செயல்படுத்துகிறவளாய் நாம் காணப்படுவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. Hebrews chapter 11 verse 6 says, without faith it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. Faith is the way God operates. That is the way we grow in God, is to grow in faith. விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்ய முடியும். ஆகவே தேவன் கிரியை செய்ய விசுவாசம் அவசியம். In the book of Ephesians chapter 2 and verse 8, it says, by grace we are saved through faith. விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். In Romans chapter 3 in verse 28, it says, go ahead, Romans 3 verse 28. ரோமர் 3:28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, we are justified and made righteous by faith. அங்க வசனம் மனுஷன் அங்க கிரியை பிரமாணத்தினால விசுவாச பிரமாணத்தினாலே மனுஷன் நியாய பிரமாண கிரியைகளின் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமான ஆக்கப்படுகிறோம். We are not justified and made righteous by the deeds of the law. நாம் நம்முடைய செயல்பாடுகளினால் நாம் நீதிமானாய் மாற்றப்படவில்லை. Yes, it is important to do good deeds and have right conduct, but that does not save us.
உண்மைதான், நல்லவனாய் இருப்பதும் நல்ல குணங்களை உடையவனாய் இருப்பது அவசியம்தான். அது நம்மை ரட்சிக்க முடியாது. Salvation and righteousness comes only by faith in God. ரட்சிப்பும் மறுபிறப்பும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் வருகிற ஒன்றாய் இருக்கிறது. Yes, it is important to read the Bible and go to church and do good deeds. உண்மைதான், வேதத்தை வாசிப்பதும் சபைக்கு போவதும் நன்மையான காரியங்களும் செய்வது மிக அவசியமான காரியம்தான். But some people think if they do all of these good things, then that will bring the blessings of God, but it will not. நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லவர்களாக இருந்தால் தேவ ஆசீர்வாதம் வரும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. You cannot be justified and made righteous by doing the deeds of the law. நான் சட்டத்தின்படி நன்மை செய்வதனாலே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. We cannot just go by what we see with our natural eyes, but we must be spiritually minded to please God. நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பார்க்கிற வண்ணமாய் நடப்பதல்ல, நாம் ஆவிக்குரிய வண்ணமாய் நடப்பதுதான் மிக அவசியம். John chapter 3 and verse 16. யோவான் 3:16 நாம் வாசிப்போமானால், he says, "For God so loved the world, he gave his only Son, whoever believeth in him should not perish, but have everlasting life." இப்படி சொல்லுகிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். When the Bible says everlasting life, that is not just life after you die and go to heaven. அங்கே நித்திய வாழ்வு நம் மரித்து கடந்து போவது மாத்திரமல்ல, everlasting life is the God kind of life. In the Greek, it is zoe. It is the God kind of life. இது இந்த மறுபடி பிறப்பது என்று சொன்னால், மறுபடி வாழ்வது என்று சொன்னால், நித்திய வாழ்வு என்று சொன்னால் தேவ விதமான வாழ்வு. அது தேவன் வாழுகிற வண்ணமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. In John chapter 10 and verse 10, Jesus said, "I am come to give you life," or to give you zoe life. இங்க யோவான் 10:10 சொல்லுகிறது, நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம் அடைய வந்தேன். ஜீவன் என்று சொல்லும்போது ஜோவா என்ற லைஃப் என்று சொல்லப்படுகிற எபிரேயரில் நித்திய வாழ்வை தரும்படியாய் வந்தேன். Yes, Jesus came to forgive us of our sins, but he came to do more than that. He came to give us the kind of life that he has and put it in our spirit. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே கடந்து வந்திருக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் விதமான வாழ்வை நமக்கு கொடுக்கும்படியாய் தேவன் கடந்து வந்தார். In the book of Romans chapter 5 and verse 21, ரோமர் 5:21 வாசிப்போமானால், it tells us that by grace, it is by grace and through faith that we receive righteousness. சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் கிருபை, விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். In the book of Romans chapter 10 and verse 8, ரோமர் 10:8, it tells us that the word of God is in our mouth and in our heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. We believe the word of God in our heart, but then it is very important that we speak it with our mouth. இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது. You cannot just believe it in your heart and it will work. You have to open your mouth
and say what the Bible says. இது உங்க இருதயத்தில் நம்புகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உங்க வாய்களை திறந்து பேசுவது மிக அவசியமாக இருக்கிறது. In the book of Galatians chapter 3 and verse 11. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். It tells us the just shall live by their faith. இங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிற நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். In the book of Romans, in the book of Genesis chapter 15 and verse 6. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it is talking about Abraham, that he was made righteous by faith. அங்க ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தின் மூலமாக அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். The way to please God is to believe what God says. Believe the Bible, the Word of God. தேவனை விசுவாசிப்பதுதான் அடிப்படை. நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுவதும் விசுவாசத்தின் கிரியையும் நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே. In the book of 1 John chapter 5 and verse 4. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், it says, this is the victory that overcomes the world, even our faith. அங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Yes, it is only God that can give you the new birth in your spirit and be born again. உண்மைதான், இயேசுதான் உங்களுக்கு மறுபிறப்பையும் நித்திய வாழ்வையும் கொடுக்க முடியும். But after you are born again, then it is your responsibility to grow in the things of God and take authority over the devil. நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு வளர்வதும் பிசாசின் மேல் அதிகாரம் கொள்வதும் நீங்க உங்க விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலமாகவே நடைபெறும். It is your faith that God has given you that you must exercise to win the victory over the world. உங்க விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக தான் உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். In the book of 1 Peter chapter 5 and verse 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says we resist the devil by putting faith in God. அங்க வசனம் இப்படி சொல்லி, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வாசிக்கிறோம். You can take your faith that God has given you and use it like a tool, like a hammer, like a saw, like a wrench to repair something. Your faith is given you to use like a tool. விசுவாசம் உங்களுடைய ஒரு கருவியை போல உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களை உருவாக்க, சத்துருவானவனை நிர்மலமாக்க, உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த, தேவனுடைய கிருபையை வளர்த்து கொள்ள இது ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். In the book of 1 Thessalonians chapter 5 and verse 8. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us to put on the breastplate of faith and love. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரம் அசட்டை அங்க தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை என்று வாசிக்கிறோம். When you walk in the God kind of love and believe God, it will protect you from the devil. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் அவசியம். Sometimes you will hear Christians say, I just don't know what to do. I don't know what to do about my problem. சில கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்வதை கேட்டிருக்க, ஐயோ என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன்.
And sometimes they are just begging God to do things because they're having problems. சில சமயங்களில் தேவனிடத்திலே கெஞ்சுகிறவளாக, பிச்சை கேட்கிறவளாக, அவருடைய பிரச்சனைகள் நிமித்தம் அழுகிறவளாய் நான் பார்த்திருக்கிறேன். And they do not understand why God is not doing something about the problem. ஏன் ஆண்டவர் அந்த பிரச்சனை குறித்து ஒன்றும் செய்யாமல் பேசாமல் இருக்கிறார் என்று அநேகருக்கு யோசிப்பாங்க. In the book of Ephesians chapter 6, it tells us the sword of the Spirit is the word of God. அங்கே ஆண்டவர் எபேசிய 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது ஆவியின் பட்டயம் என்று தேவ வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. It is up to you and to me to put the word of God in our mouth and speak it to bring the victory. உங்க வாயும் என்னுடைய வாயும் பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்பொழுது வெற்றி தானாய் உங்கள் பக்கமாய் வந்து சேருகிறதை உங்களால் பார்க்க முடியும். The Bible says, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிறது, பலவீனனாகிய நான் பலவான் என்று சொல்ல கடவேன். You might say, but I don't feel like I'm strong. நாம் ஒருவேளை சொல்லலாம், ஐயோ நான் பலன் உள்ளவனை போல் நான் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கருதலாம். But you have to act on your faith before it will come to pass. பாருங்க, விசுவாசம் கடந்து போவதற்கு முன்பாக அவைகளை பயன்படுத்த வேண்டும். You have to believe you have it by faith before you can have it in reality. விசுவாசம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க, உங்க கண்கள் காண பண்ணுவதற்கு முன்பாக அது உங்களுக்குரியதா இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். The Bible does not say God is going to heal you. He says he has already healed you. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. He says, I will never leave you nor forsake you. இயேசு சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். We do not need to beg God to go with us because he said he is always with us. ஆண்டவரே எங்க கூட இருங்க என்று சொல்லி நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். We need to quote the word of God back to God so he knows we believe it. நீங்க தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், நீங்க நம்ப வேண்டும், அதற்கு பேச வேண்டும். காரணம், அப்பொழுது உங்களுக்குள் தெரியும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்வீர்கள். Then we say, thank you, Lord. You said you'll never leave me. Thank you, you're with me. Thank you, you're my helper. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னோட கூட இருப்பதற்காக நன்றி அப்பா, நீ எனக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நீ எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி கஷ்டத்தின் வேளையில தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பீங்க. The Holy Spirit is with us. He's our comforter, our helper, our counselor, our strengthener. ஆண்டவர் உங்களை சுகமாக்குறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுக்கு ஆலோசனை தருகிறவர், உங்களை ஜெயமாய் நடத்துகிறவர். So we don't need to beg God to do that, but we need to begin to praise him and thank him. He is our helper. He's our guide. He's our strengthener. நீங்க ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தேவனை பார்த்து கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை வெற்றியின் பாதைகளில் நடத்துகிறவர், உங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். In the book of Mark, chapter 5 and verse 34. மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், there was a woman with an issue of blood for 12 years, but she touched the garment of Jesus and was healed. அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். Jesus did not turn to her and say, I will heal you. இயேசு அவளை பார்த்து சொல்லவில்லை, நான் உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொல்லி.
He did not even know that she was in the crowd. அவர் அந்த கூட்டத்தின் மத்தியிலே எப்படி என்று கூட அவள் யோசிக்கவில்லை. But she is the one that said, if I can touch his garment, I will be made whole. இயேசுக்கு இந்த ஸ்திரீ அங்க இருக்கிறதான்னு கூட அவர் யோசிக்கல. ஆனா இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். She had faith and she believed if she touched his garment, she would be made whole. அவளுக்கு விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் பூரண சுகம் அடைவேன் என்று சொல்லி. Jesus turned to the woman and said, thy faith hath made thee whole. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று வாசிக்கிறோம். It was her faith that activated the healing power that was in Jesus. அவளுடைய விசுவாசம் அற்புதத்தை நடப்பிக்கத்தக்கதாய் அங்க கிரியையை நடப்பித்ததை நம்மால் பார்க்க முடியும். Sometimes Jesus is the one to do the action to bring you healing. சில சமயங்களில் உங்களுடைய கிரியை இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை உங்களுக்கு பெற்றுத் தரும். But even when Jesus is not looking your way, you can take your faith and believe him and receive the victory. இன்னைக்கு இயேசு உங்கள் பக்கமாய் திரும்பலையே என்று நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுடைய விசுவாசம், நீங்க செயல்படுகிற காரியங்கள், நீங்க பண்ற காரியங்கள் தேவனை உங்கள் பக்கமாய் திருப்பும். தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அது உதவியாய் இருக்கும். There are many scriptures in the New Testament that says, according to your faith, so be it to you. புதிய ஏற்பாட்டிலே பல வசனங்களை காண்பிக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லி. So he did not even know the woman was there. ஆண்டவர் அந்த ஸ்திரீ அங்கு இருப்பதை கூட அவர் உணரவில்லை. But he told her, woman, thy faith hath made thee whole. ஆனால் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். So when you're born again, you receive the God kind of faith into your heart and spirit. என்னைக்கு நீங்க இயேசுவை என்னைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தெய்வ விதமான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். The Bible tells us that faith comes by hearing and hearing by the word of God. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலே விசுவாசம் பெருகும் என்று வேத வசனம் சொல்கிறது. The more you will speak the word of God out of your mouth, then your heart will hear the word of God over and over and over. நீங்க தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவாய் பேசுகிறீர்களோ அவ்வளவாய் அந்த வார்த்தைகளுடைய இருதயத்தில் தங்கும். அது தங்க 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 அந்த விசுவாசத்தின் செயல்பாடு உங்கள் வாழ்க்கை காணும். In another translation, it says the woman kept saying and saying and saying, if I can touch his garment, I'll be made whole. வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி மறுபடி 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 அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். Your faith will grow the more you say the word of God out of your mouth. You will hear it over and over in your spirit. நீங்க மறுபடி மறுபடி நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திலே கடந்து போக ஆரம்பிக்கும். Find a promise of God that supplies your need and begin to say, it is mine, it is mine, it is mine. நீங்க உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவ வசனங்களை நீங்க கண்டுபிடித்து அதை தொடர்ந்து சொல்லுங்க. இந்த வார்த்தை தேவன் எனக்காகவே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இது என்னுடைய வார்த்தை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுங்க. Your faith will grow when you hear someone else speak the word of God. இன்னைக்கு மற்றவங்க பேசும்போது உங்க விசுவாசம் வளரும்.
But you can speak the word of God yourself and also build up your own faith by hearing yourself say the word of God. அதே வண்ணமாக நீங்க உங்க வாய்களை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேச பேச அது உங்கள் காதுகளில் உங்கள் இருதயத்துடன் கடந்து வர அது உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நேராய் வளர்த்தெடுக்கிறதிலே அவைகள் காணப்படும். This is the victory that overcomes the world, even our faith. விசுவாசத்தினால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். I want you to pray this prayer after me today. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe that Jesus Christ is the Son of God. இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood to forgive me of sin. சர்வ வல்லவராம் இயேசுவே நீர் எனக்காகவே சிலுவையிலே மரித்து என்னுடைய பாவங்களுக்காய் உம்முடைய சகல சொட்டு இரத்தத்தையும் சிந்தினீர் என்று விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and I receive him right now as my Savior. இயேசப்பா நீர் எனக்காக உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் என் பாவங்களை நீர் மன்னித்தீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I believe I am born again right now. இயேசப்பா என்னை மறுபடி பிறக்க செய்தீர் என்று விசுவாசிக்கிறேன். I want to encourage you to read the Bible or have someone read it to you. அன்புக்குரியவர்களே இந்த வேதத்தை நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு வாசிக்க முடியாவிட்டால் வேறு ஒருவரை உங்களுக்காக வாசிக்க சொல்லி அதை நீங்கள் கேட்க வேண்டும். And it is important to find a good church that is preaching the Bible and learn more and more about Jesus. நீங்க நல்ல ஒரு சபையை தெரிந்தெடுக்க வேண்டும். வேத வசனத்தை போதிக்கிற சபையை தெரிந்தெடுத்து அந்த சபையிலே அங்கமாக மாற வேண்டும். அந்த சபையோடு கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். God loves you very much that Jesus died for you and he wants you to have the blessings of God. Amen. உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்காகவே அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. Amen. ஆமென்.